இருக்கோம் இல்லையா, அதை வச்சு நான் இந்த லே அவுட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்றேன்னா உங்களால பண்ண முடியுமா முடியாதா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்து தான் டிசைன் பண்ண முடியும்னு நினைப்பீங்கல்ல, இப்ப பார்க்காமயே உங்களால பண்ண முடியும். கரெக்டா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசஸ் எல்லாமே படிச்சுட்டோம். அதை எப்படி லே அவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நமக்கு இப்ப தெரியும். ஈஸியா எதையுமே நம்ம என்ன பண்ணணும், லைக் மனப்பாடம் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இந்த சைட்ல ஒரு பார்ட்டிஷன், அப்ப இங்க ஒரு ஃபீலிங்ஸ் வரும், இங்க ஒரு ஃபீலிங்ஸ் வரும். தட் இந்த ஃபீலிங்ஸ் கேன் பி எனிதிங், கிரிட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங், சம்திங் எது வேணா பண்ணலாம். அகைன் நான் வந்து இப்படி கர்வ் போட்டுக்கிறேன், அப்படியே உன் டிசைன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே. அப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு மினிமம் ஒரு 4 இமேஜ் மட்டும் நீங்க சென்ட் பண்ணுங்க. நான் அதுல இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே அதை கேட்டு வாங்கிக்கோங்க. காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் கூட அனுப்புவாங்க, அதாவது பேக்கேஜ்ல இல்லாம இருக்கிற டிசைன்ஸ் கூட. சோ அந்த சமயத்துல நம்ம என்ன கேட்கணும்னா, உங்களுக்கு இந்த டிசைன் அமைச்சிருக்கீங்க, இதுல எது பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. பர்டிகுலரா எது உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த டிசைன் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்னா அப்போ ஓகே அவங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேயே வரும். இல்ல டயக்ராம்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா அப்ப டயக்ராம்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேக்கேஜ்ல வரும் மேம் சொல்லிட்டு, அப்ப நம்மளுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நம்ம கிளைண்ட் பிளேஸ்ல போயிட்டு அவங்களுக்கு திடீர்னு ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒன்று திங்க் பண்ணிட்டு நம்ம ஒன்று ஒர்க் பண்ற நேரத்துல இது மாதிரி எதிர்பார்த்தேன்னு சொல்லும் போது அங்க வந்து சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் கம்மியாயிடும். அதனால எப்பவுமே முன்னாடியே இமேஜ் வாங்கி ஒர்க் பண்றது தான் நல்லது.